இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு முடிவை உடனடியாக வெளியிடக் கோரியும் ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்பக் கோரியும் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதியவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டமானது எப்போது எங்கு நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதியவர்கள் 4 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த போராட்டமானது 27/2/2025 அதாவது வரும் வியாழக்கிழமை அன்று இந்த போராட்டமானது 4 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபி வளாகத்தில் நடைபெற இருக்கு. இவர்களுடைய 4 விதமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா, ஆசிரியர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். இரண்டாவதாக, விடை குறிப்பை விரைந்து வெளியிட வேண்டும். மூன்றாவதாக, தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும். நான்காவதாக, தற்காலிக ஆசிரியர்களை விடுவித்து எஸ்ஜிடி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை அந்த இடத்துல நிரந்தரமாக நியமிக்கணும். அப்படிங்கிற இந்த 4 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கு. நியமன தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர்கள் தவறாம இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னும் அழைப்பும் விடுத்திருக்காங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.